எல்லோருக்கும் வணக்கம். உங்களோடு மறுபடியும் தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். ஓகே, இன்றைக்கு பகுதி 2, தனி ஒருவன் நினைத்து விட்டால் சிறைவாசிகளின் உண்மை கதைகள். டிசிபி அண்ணாதுரை காளிமுத்து அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு மறுபடியும். ஓகே, பாருங்கள், இந்த உண்மையான கதைக்கு நாம் போகலாம். நம்மளுடைய மாணவர் 16 வயதுங்க. அவருக்கு 16 வயது. அவர் இளைஞனாக இருந்தபோது தன்னுடைய குடும்பத்தோடு அப்பா, அம்மா, அக்கா, தம்பி இவர் எல்லாருமே இரவு உணவு உண்பதற்கு கடைக்கு போயிருக்காங்க. ஸோ கடைக்கு போகும் பொழுது அங்கே சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு, உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு அங்கே மேஜையில் அமர்ந்து அவங்க இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து அந்த பையனை கேட்டிருக்காரு, தன்னுடைய மகனை கேட்டிருக்காரு, பீர் வேண்டுமா, பீர் குடிக்கிறாயா என்று சொல்லி. கதை இங்கே தாங்க ஆரம்பம். பீர் குடிக்கிறியா? மை சன், யூ வாண்ட் டு ட்ரிங்க் எ பியர்? அவன் சொல்லியிருக்கின்றான், வேணாப்பா என்று சொல்லி. அவர் சொல்லியிருக்கின்றார், மண்டையை உடைத்து விடுவேன், உன் மண்டையை உடைத்து விடுவேன், தயவு செய்து பீர் குடி என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே தன்னுடைய தாய் அப்பாவிடம் மிகவும் கசப்பான ஒரு பார்வை. பிள்ளைகளை இப்படி செய்வது தவறு என்று சொல்லி தன்னுடைய தாய் சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் அவர் சொல்லியிருக்கிறாரு, பீர் குடி என்று சொல்லி. ஆகவே தகப்பனுடைய சொல்லை அவருக்கு அப்போட சொல்லி தட்ட முடியாது. ஏன் என்று சொன்னால், தன்னுடைய மகன் பீர் குடித்தது தன்னுடைய தகப்பனுக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய மகன் வந்து வெளியே பீர் கொடுப்பதை நாங்கள் பார்த்தோம் என்ற தகவல் தன்னுடைய தகப்பனுக்கு தெரிந்தவுடன், அதனால தான் இந்த கதை வந்து அங்கே இரவு உணவு சாப்பிடும் பொழுது தன்னுடைய தகப்பனார் கேட்டிருக்காரு, குடிக்கிறதா இருந்தாக்க என் முன்னுக்கு குடி, என் பின்னால் குடிக்கக்கூடாது, ஆகவே குடிக்கலன்னு நடிக்காத என்று சொல்லி தன்னுடைய தகப்பன் மிகவும் ஆத்திரத்தோடு அந்த கதை ஆரம்பம். ஆகவே 3ஆம் படிவம் படிக்கின்ற தன்னுடைய தம்பிகளோடு இப்படி பல அந்த மாணவன் வந்து உண்மையிலே இந்த கதையை சொல்லும் பொழுது மிகவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட பாருங்கள், தன்னுடைய தவறான நண்பர்களோடு. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு 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 தலை, ஒரு ஹீரோ. அவங்க அப்பாவை வந்து எல்லாரும் பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இப்படி ஒரு கும்பல் தலைவர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய தகப்பனார் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே இவனுக்குள்ளேயும் அப்படியாக ஒரு எண்ணம் வந்து விட்டது, எங்கள் அப்பா ஒரு தைக்கோ, எங்கள் அப்பா கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே மரியாதை கொடுப்பாங்கன்ற எண்ணம் அந்த மாணவனுக்கு பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடத்திலே என்ன செய்யுது வந்துவிட்டது. அப்போ பள்ளியில் இருக்கின்ற குண்டர் கும்பல் தெரியுங்களா, பள்ளிகளில் இருக்கக்கூடிய குண்டர் கும்பல் பிள்ளைங்களை மிரட்டுறது, அவங்கள கேங் 1, கேங் 2, கேங் 3 என்று சொல்லி என்ன தெரியுங்களா, அவங்களையும் சேர்த்து கொள்ளுவது. அதுக்கப்புறம் அவங்களிடத்தில் அந்த பாதுகாப்பு பணம், நான் உன்னைய பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தெரியுங்களா, அவங்கள்ட்ட மிரட்டி பணம் வாங்குவது. இப்படியெல்லாம் இந்த மாணவன் என்ன செய்திருக்கின்றான், தன்னுடைய 16 வயதிலே பள்ளிக்கூடங்களிலே இப்படி அதான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற மாதிரி தன்னுடைய ஆரம்ப வாழ்க்கை பள்ளி எஸ்பிஎம் மாணவன் இப்படி ஒரு காலத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கின்றான். காரணம் தன்னுடைய தகப்பனுடைய செயல். நண்பர்களை பார்க்கும் பொழுது அப்பாவும் இப்படி தானே இருந்திருப்பார், இப்படி தான் அந்த தோற்றம் உருவாயிருக்கின்றது. ஆகவே இப்படி
அவன் 5ஆம் படிவு தேர்வு தெரியுங்களா, தேர்வு எழுதிய பிறகு கூட பல முறை குண்டர் கும்பல்களுக்குடைய சண்டைகள்லாம் நடந்து சச்சரவுகள்லாம் ஈடுபட்டு சில தடவை லாக்அப் வரை அந்த மாணவன் போயிருக்கின்றான். ஆனால் தன்னுடைய தகப்பனுக்கு தெரியாது. தன்னுடைய அக்கா அவனை ஜாமீனில் எடுத்து இப்படி குண்டர் கும்பல் தலைவர் அவர் அவனை என்ன செய்திருக்கின்றார், எந்த குற்றமும் சாட்டப்படாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். எங்கே வெளியே இருக்கக்கூடிய குண்டர் கும்பல் தலைவர்கள். இப்படி ஒவ்வொரு ஏரியாவிற்கும் ஒரு கும்பல் இருக்கும், குண்டர் கும்பல். ஆகிய அந்த ஏரியாவிலே உள்ள வியாபாரிகளை மற்ற குண்டர் கும்பல்களின் தொல்லையிலிருந்து இப்படி காப்பதற்கு அந்த குண்டர் கும்பல் தலைவர் இருப்பார். அதற்கு மாதம் மாதம் பாதுகாப்பு தொகையாக ஒரு தொகை வியாபாரிகள் கொடுக்க வேண்டும். அந்த வேலையை தான் நானும் கூட என் கூட்டாளியும் செய்தோம் என்று சொல்லி அந்த மாணவன் சொல்லியிருக்கின்றார். எங்களுக்கு கிடைக்கும் அந்த பணத்திலே தலைவரிடம் கொடுத்து விட்டு பிறகு அதில் ஒரு தொகையை அவர்களுக்கு எங்களுக்கு கொடுப்பார். யார்? தலைவர் கொடுப்பார். ஆகவே SPM எழுத வேண்டிய மாணவன் தன்னுடைய தகப்பனுடைய பாணியிலே இன்றைக்கு குண்டர் கும்பலோடு அந்த மாணவன் ஈடுபட்டு இப்படி பணத்தை வசூல் பண்ணி இப்படி, ஏன்னா அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிட்டார். ஆனால் 21 வயசு ஆகலைங்க, 16 வயசு. ஆகவே அவங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கடைக்காரர்களிடத்துலையும் போய் என்ன தெரியுங்களா, மாதம் மாதம் பாதுகாப்பு பணம் வாங்கிறது. ஒரு சில கடைகள் அண்ணனுடைய பெயரை சொல்லி விலையுறந்த மதுபானங்களை எடுத்துக்கொள்வோம், பாதுகாப்பு பணமோ பொருட்களோ மறுக்கும் கடைக்காரர் கும்பலுக்கு சென்று தாக்குவோம். சில வேளையில் அவருடைய கடை அல்லது வியாபார இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசி எரித்து விடுவோம். பார்த்தீங்களா எது வரைக்கும் போயிருக்காங்கன்னு. ஒரு 16 வயது மாணவன் கூடா நட்பு தீய நண்பர்களோடு போய் கடைசியில் கடை உரிமையாளர் பணம் கொடுக்க தவறினால் பெட்ரோல் குண்டு வீசி கடையையும் நாசப்படுத்தி எரித்து அங்கே இப்படி 3-4 பைகளில் ஊற்றி கடையின் மீது வீசுவோம். அது பல இடங்களில் தெரித்து விழுந்த பிறகு ஒரு பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி தக்கையில் திரி போட்டு நெருப்பை பற்ற வைத்து கடையில் மேல் 2 போத்தல்களை வீசினால் போதும். ஏற்கனவே பெட்ரோல் வீசி இருப்பதால் சீக்கிரமாக தீ பரவி எல்லா இடங்களுக்கும் பரவி கடையே சாம்பலாகிவிடும். மதுபானங்களை கொடுக்க மறுத்த 4 கடைகளை பெட்ரோல் குண்டு வீசி எரித்து உள்ளேன். அதன் பிறகு கடைக்காரர் மதுபானம் கேட்கும் போதெல்லாம் மறுமொழி கூறாமல் கொடுத்து விடுவார். எப்படிங்க இருக்கு சாட்சி? நான் எந்த நேரமும் கத்தியுடன் தான் இருப்பேன். கத்தியை வைத்திருக்கும் காரணம் பாதுகாப்பு கருதியே. எந்த நேரத்திலும் எதிரி குண்டர் கும்பல்காரர்கள் எங்களை தாக்கக்கூடும். எங்கள் வட்டாரத்துக்குள் புது ஆட்களை பார்த்தால் உடனே கத்தியை காட்டியதும் அவர்கள் பயந்து சென்று விடுவார்கள். எப்படிங்க இருக்கு டெஸ்டிமனி? நமக்கு ஒரு மகன் பிறந்து தவம் இருந்து மகனை பெற்று எடுத்து வளர்த்து இன்றைக்கு இப்படியாகப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் நம்மளுடைய மாணவர்களை, நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், ஒரு முறை என்ன நடந்திருக்குது, ஒரு முறை குண்டர் கும்பலை சார்ந்தவர்கள் என் அப்பாவை தாக்க முற்பட்டனர். அப்பொழுது நான் குறுக்கே புகுந்து என் அப்பாவை காப்பாற்றினேன். ஆனால் கட்டையால் என் கையை அடித்து விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த கும்பலை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. என் சொந்த வட்டாரத்துக்குள் வந்து என் அப்பாவை தாக்கியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை ஏதாவது செய்ய முடியவில்லை என்றால் யாரும் என்னை மதிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் தோன்றியது. பார்த்தீங்களா, இங்கே தான் தைக்கோ. எங்களோட செஞ்சதே தவறான வேலை, அவங்க அப்பாவும் தவறான வேலை தான் புரிஞ்சிருக்கிறார். அதனால் அவங்க அப்பாவை அடிக்க வந்திருக்கிறாங்க, இவன் போய் தடுத்துருக்கிறான். கடைசியில் இவனும் கட்டையில் அடி வாங்கியிருக்கிறான். இருந்தாலும் என்னோட ஏரியாவில் எங்கள் அப்பா தாக்கினதுனாலே இது எனக்கு ஒரு அவமானம். கண்டிப்பாக நிச்சயமாக அவங்கள பழி வாங்கணும், இல்லைன்னா எனக்கு மதிப்பு கிடையாது அப்படின்ற எண்ணம் இந்த 16 வயது மாணவனுக்கு வந்துவிட்டது. வீட்டிற்கு சென்றதும் ரெம்போ கத்தியை எடுத்துக்கொண்டு என் கூட்டாளியை அழைத்து கொண்டு நாங்கள் எப்பொழுதும் பாவ் என்னும் ஹோட்டலுக்கு சென்றோம்.
அப்பொழுது எனக்கு அறிமுகமான அப்பாங் ஒருவர் என்னை அழைத்து, பிரச்சனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். ஆனால் என் கூட்டாளி, நான் பழி வாங்கியே தீர வேண்டும் என்றான். போன மரியாதை திரும்பி வர வேண்டும் என்றால் பழி வாங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்றான். பார்த்துக்கிட்டீங்களா கதை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. தங்கும் விடுதியில் நன்றாக மதுவை குடித்துவிட்டு ஹாப்பி 5 எனப்படும் போதை மாத்திரையை போட்டுக்கொண்டு அந்த எதிரிகளை தேடிக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் கிளம்பினோம். அந்த மாத்திரையை சாப்பிடும் பொழுது நான் என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக செய்ய அந்த மாத்திரை தூண்டும். கையோடு ரெம்போ கத்தி, புக்கு லீமா, கரண்ட் ஷாட் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டோம். வழியில் சாப்பாட்டு கடையில் சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என மோட்டாரை நிறுத்தும் பொழுது என் நண்பனுக்கும் அங்கிருந்த மற்றவனுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் சண்டை நடந்தது. அடுத்த செய்தியை பாருங்க. அதை பார்த்த நான் உடனே நண்பனை காப்பாற்ற முயன்ற போது என் கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. உடனே என் நண்பனின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அந்த ஆடவனை சமாசரியாக கத்தியால் பல முறை குத்தினேன். பிறகு மோட்டாரில் வைத்திருந்த பூட்டை கொண்டு அவன் மண்டையை நோக்கி அடித்தேன். அவன் கீழே சாய்ந்தான். அப்பொழுது மதிய நேரமானதால் நிறைய பேர் கூடிவிட்டார்கள். பார்த்தீங்களா, ஒரு மாணவனுடைய நிலைமையை நீங்கள் இன்றைக்கு இந்த மலேசியாவில் நடந்து கொண்டு இன்னும் சிறைவாசத்தில் இருக்கின்றார் இந்த மாணவன். நானும் நண்பனும் அருகில் உள்ள கிளினிக்கு சென்று கைக்கு மருந்து போட்டுவிட்டு மதிய உணவு உட்கொண்டு விட்டு மீண்டும் தங்கும் விடுதிக்கு சென்றோம். தங்கும் விடுதியில் இருக்கும் பொழுது குண்டர் கும்பலை சேர்ந்த அபாங் ஒருவர் கைபேசியில் அழைத்து, என்ன சேட்டை செய்தீர்கள் என்னை கேட்டுவிட்டு, நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒருவனை கொன்று விட்டதாகவும் சிசிடிவியில் அனைத்தும் பதிவாகியிருப்பதாகவும் போலீஸ் எங்களை தேடுவதாகவும் கூறினார். அதை கேட்டவுடன் தான் போதை மயக்கமும் ஹாப்பி 5 என்ற போதையும் மாத்திரையின் மயக்கமும் குறைய தொடங்கியது. மப்பெல்லாம் இப்போ தெளிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொலை பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்தது என யோசித்து பார்க்கும்பொழுது தான் என் நண்பனுக்கு உதவ போன நேரத்தில் ஒருவனை அடித்த ஞாபகம் வந்தது. போதை மயக்கத்தில் என்ன செய்தேன் என்றே தெரியவில்லை. என்னுடைய பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் சீனர்கள் மலாய்க்காரர்கள் செய்கின்றார்களா? ஏன் நம்முடைய மாணவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மறுபடியும் நான் கதைக்கு வருகின்றேன். என் நன்மையிடம் நான் பிரிந்து எங்கேயாவது சென்று விடுவோம். நான் பிடிப்பட்டால் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், அதே போல் நீ பிடிப்பட்டால் என்னை காட்டி கொடுக்காதே என கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நான் 10 கஜா உள்ள என் அக்காவின் வீட்டிற்கு சென்று விட்டேன். என்னுடைய கை தொலைபேசி மற்றும் சிம் கார்டை உடைத்து ஆற்றில் வீசிவிட்டேன். என் அக்கா அப்பொழுதுதான் அங்கு குடியேறியிருந்தார். என் உறவினர் யாருக்கும் அந்த முகவரி தெரியாது. கொலை செய்த விஷயத்தை அக்காவிடம் தெரிவித்ததும் அழுது கொண்டே, எவ்வளவு பிரச்சனையடா நீ பண்ணுவாய், எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாயா என்னை ஏச தொடங்கினார். ஏன்னா அக்கா தான் எப்போதுமே போய் இவனை ஜாமீனில் எடுக்கிறது சின்ன சின்ன சண்டையில். ஸோ இப்பொழுது அக்காவே என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னால் இவ்வளோ பிரச்சனையாடா, எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாயான்னு சொல்லி என்னை ஏச தொடங்கினார். பிறகு சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருந்த என் அம்மாவிற்கு ஃபோன் செய்து அவசரமாக வருமாறு கூறினார். மறுநாள் காலையில் அம்மா வந்தார்கள். அக்கா வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். என்னை பார்த்ததும் என் அம்மா என்ன பிரச்சனை என்று கேட்டார். நான் கொலை செய்த விவரத்தை தெரிவித்ததும் நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு, என்னை நிம்மதியாக சாக விட மாட்டாயா என கூறியதும் என் மனம் வலித்தது. அப்பொழுது போதையில் இல்லாமல் நான் தெளிவோடு இருந்தேன். என் அம்மா என்னை போலீசிடம் சரணடைந்து விடுமாறு வேண்டினார். அம்மாவின் வேண்டுகோளை தட்ட முடியவில்லை. இருப்பினும் சிறை தண்டனையை நினைத்தால் பயமாக இருந்த உடனே அம்மாவிடம் 1 மாதத்துக்கு பிறகு சரணடைவதாக கூறினேன். அம்மா சரி என ஒப்புக்கொண்டார். பார்த்தீங்களா, படிக்க வேண்டிய பையன் இப்பொழுது பள்ளிக்கூடம் போக முடியவில்லை. கொலை செய்து விட்டான், பதுங்கி விட்டான், அக்காவை தேடி போனான். அம்மா வந்தார்கள். இப்பொழுது தண்டனை அனுபவிக்கின்ற அதாவது we need to faceலாம். ஸோ அன்றைய தமிழ் பத்திரிகையில் நாங்கள் செய்த கொலை முதல் பக்கத்தில் இடம் பெற்றிருந்தது.
எனது படமும் நன்வின் படமும் அழகாக போடப்பட்டிருந்தது. நாங்கள் கொன்றது ஒரு பாகிஸ்தானியர் என்பது அப்பொழுதுதான் தெரிந்தது. ஏன் கொன்றோம் என்று தெரியவில்லை. யாரையோ கொல்ல சென்று வேற யாரையோ விதி கொல்ல வைத்து விட்டது என்று இங்கே சொல்லியிருக்கின்றான் இந்த மாணவன். அதற்கு அடுத்து நாளை என் நண்பனின் போலீஸிலும் சரணமடைந்து விட்டான். தன்னுடைய நண்பன் என்ன செஞ்சிட்டான், அவன் நேராக போய் போலீஸில் சரணடைஞ்சிட்டான். போலீஸாரும் என் வீட்டிற்கு சென்று என்னை தேடியுள்ளனர். என் அப்பா, பாட்டி, அண்ணன் ஆகியோரையும் மிரட்டியுள்ளனர். ஓரிரு நாட்கள் நான் என் அக்காவின் வீட்டிலேயே அடைந்து கிடந்தேன். என் அம்மா சிங்கப்பூரில் செய்த வேலையை விட்டு விட்டு என் அருகிலேயே இருந்தார். என் குடும்ப பயத்தை அப்பொழுதுதான் நான் பார்த்தேன். வீட்டுக்கு முன் எந்த ஒரு வாகனம் சென்றாலும் போலீஸ் வாகனமா இருக்குமோ என்று அனைவரும் பயந்தனர். அறைக்குள் அழைத்து சென்று என் கையை இறுக பற்றி கொள்வார்கள். என் மாமாவிடம் பணம் கொடுத்து எனக்கு சிகரெட், பீர் போன்றவற்றை வாங்கி என் அறையில் வைத்தார்கள் என் அம்மா. ஒரு சில நாளுக்கு பிறகு வெளியே சென்று சுற்றி பார்க்க வேண்டும் என அம்மாவிடம் தெரிவித்தேன். அவர் என்னை ஒரு சில கோயில்களுக்கு அழைத்து சென்று சாமி கும்பிட சொன்னார். இதுதாங்க சாமி. பார்த்தீங்களா, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று தெரியாமல் கடைசியில் சாமி கிட்ட தான் போகிறோம். சாமி என்னங்க செய்யும்? நீங்கள் நினைக்கிறீங்களா சாமி உதவி செஞ்சிருன்னு சொல்லி? இங்கே யாரெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறா? அப்பா தவறு பண்ணியிருக்காரு, அம்மா தவறு பண்ணியிருக்காங்க, அக்கா தவறு பண்ணியிருக்கிறாங்க. எதையெல்லாம் நாம் சிறு வயதில் செய்கிறோமோ அது கடைசி மரணம் வரைக்கும் என்ன செய்ய நம்மளை அங்கே கொண்டு வரும். அருவிக்கு வாட்டர்ஃபாலுக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க தம்பியை. இவ்வளோ பயத்தோடு அவனை பாருங்கள், சுற்றி பார்க்க கொண்டு போயிருக்காங்க, சினிமாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே சினிமா பார்க்க கடைசி காட்சிக்கு மட்டுமே செல்வோம். படம் ஆரம்பித்தவுடன் தான் சினிமா அரங்கத்திற்குள்ளே நுழைவோம். படம் முடிந்தவுடன் எல்லாம் போய்விட்ட பிறகுதான் நாங்கள் எங்களுடைய மாமா வாகனத்தை கொண்டு வந்தவுடன் அருகில் கொண்டு வந்ததும் உடனே காரில் ஏறி மின்னல் வேகத்தில் வீடு சேர்ந்து விடுவோம். பாருங்கள் எப்படிங்க இருக்கும் அந்த குடும்பம், எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கும் நல்லா பாருங்கள். இதில் உங்கள் அப்பா இதில் கேரக்டரில் இன்னும் வரவே இல்லை. அம்மா, அக்கா இப்படி தான். என் பாட்டி வீட்டில் நடக்கும் தகவல்களை என்னிடத்தில் தெரிவித்து கொண்டிருந்தார். அவராக தொடர்பு கொள்ளாமல் மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் தெரிந்தவர்கள் மூலம் போலீஸ் தேடுவதாக வீட்டு பக்கம் வந்துவிட வேண்டாம் என இப்போ பாட்டி அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா பேரனை காப்பாற்றுறாங்க. 1 மாதம் நன்றாக சுற்றினேன். பிறகு சரணடைய ஒப்புக்கொண்டதும் என் அம்மா செந்துல் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று என்னை ஒப்படைத்தார். 1 மாத காலம் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவியதற்கு நன்றாக பூசை நடந்தது. பிறகு செக்ஷன் 302 302 கொலை குற்றத்திற்காக விசாரணை குற்றவாளியாக லாக்அப்பில் தடுத்து வைக்கப்பட்டேன். 3 நாளுக்கு பிறகு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டேன். பாருங்கள் ஒரு மாணவன். அன்று மாலை போலீஸ் வாகனம் மூலம் காஜாங் சிறைக்கு அனுப்பப்பட்டேன். 10 பேராக குற்றவாளிகளை சங்கிலிகளால் பிணைத்து விளங்கிட்டனர். இதைத்தான் சிறைவாசிகள் நாய் விலங்கு என அழைப்பார்கள் போல என்று சொல்கின்றான். காஜாங் சிறையில் காலடி எடுக்க வைத்ததுமே மிகவும் பயமாக இருந்தது. முதலில் சட்டை, சிலுவார் அனைத்தையும் கலற்ற பணித்தார். உள் சிலுவார் மட்டுமே அணிய அனுமதித்தனர். உடம்பு முழுவதும் பரிசோதித்தனர். அதன் பிறகு சிறைவாசிகள் பதியும் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டோம். அங்கு மீண்டும் பரிசோதித்தனர். இளம் குற்றவாளிகளை தனியாக பிரித்து ஒரு அறையில் தனியாக அமருமாறு கூறினார்கள். எனக்கு ஒன்றும் புரியாததால் நான் அருகில் இருந்த அறையில் அமர்ந்தேன். சிறிது நேரத்துக்கு பிறகு காப்ரல் பதவியுள்ள ஒருவர் சத்தமாக என் பெயரை கூப்பிட்டார். நான் அருகில் சென்றதும் உட்கார சொன்ன அறையில் உட்காராமல் எங்கே சென்ற என் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை அறைந்தார். இதுவே வெளியே நடந்திருந்தால் அந்த காப்பரலை துவைத்து எடுத்திருப்பேன். பார்த்தீங்களா, இன்னும் வேகம் குறையல தம்பிக்கு. ஏதாவது பொருளை ராக்கெட் செய்திருக்கிறாயா என கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அருகில் உள்ள மற்றொரு சிறைவாசி வெளிக்கு போகும் இடத்தில் ஏதாவது பொருளை மறைத்து வைத்துள்ளாயா என்று கேட்டார். நான் இல்லை என்று. அதன் பிறகு ஒவ்வொருவராக உள் சில்வாரையும் அவிழ்த்து பிட்டதை விரித்து காட்டி இருமுமாறு கூறினார். அவ்வாறு செய்வதற்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. பிறகுதான் தெரிந்தது
அவ்வாறு செய்வதன் காரணம் வெளிக்கு போகும் இடத்தில் அனுமதிக்கப்படாத பொருள்களை மறைத்து எடுத்து வந்துள்ளோமோ என்பதை பரிசோதிப்பதற்காகவே இதை சோதனை செய்தால் என்று சொல்லி 8 மணி அளவில் சாப்பாடு கொடுத்தனர். சோறு மிகவும் காய்ந்திருந்தது. வாடை வீசும் மீன் மற்றும் காய்கறி அதில் இருந்தது. மிகவும் பசியாக இருந்ததால் எதையும் பொருட்படுத்தாமல் சாப்பிட்டு விட்டேன். முதலில் 4 மாதம் வரை மஜிஸ்ட்ரேட் நீதி என்ற ஆணையின்படி தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன். பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றப்பட்டது. என் குடும்பத்தினால் வக்கீல் வைக்க இயலவில்லை. நீதிமன்றமே இலவசமாக ஏற்பாடு செய்த வக்கீல் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு சொன்னார். வேறு வழியின்றி நானும் ஒப்புக்கொண்டேன். 8 மாதத்துக்கு பிறகு எனக்கு என் நண்பனுக்கும் 12 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆகவே இளம் குற்றவாளிகள் சிறையில் படிப்பை தொடர வாய்ப்பு இருந்தது. ஒரு மலாய்ப்பெண் ஆசிரியர் என்னை அழைத்து, உனக்கு நீண்ட கால தண்டனை இருப்பதனால் நீ படிக்கலாமே என கூறினார். முதலில் எனக்கு அவ்வளவு விருப்பமில்லை. ஆனால் அவர் பலமுறை என்னை அழைத்து காலத்தை வீணாக்காமல் முயற்சி செய்து பார்க்கலாமே என்றார். இறுதியில் நானும் ஒப்புக்கொண்டேன். படிவம் 5 படிக்க தொடங்கினேன். சிறையில் உள்ள ஆசிரியர்கள் அதிக சிரத்தை எடுத்து பாடங்களை போதித்தனர். எங்களிடம் மிகவும் கண்டிப்பாக இருந்தனர். வீட்டு பாடங்களை ஒழுங்காக செய்யாவிட்டால் சிறை அதிகாரிகளிடம் சொல்லி விடுவார்கள். பிறகு தண்டனை கடுமையாக இருக்கும். அதற்கு பயந்து கொண்டே பாடங்களை ஒழுங்காக செய்தேன். நினைத்த நேரத்தில் நினைத்தவற்றை செய்வதற்கு சிறைகளில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. கடுமையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். எங்களது சிறை வளாகத்துக்குள்ளே வகுப்பறைகள் இருந்தன. பள்ளி நேரம் முடிந்ததும் அறைக்கு சென்று விடுவோம். மாலை 5 மணி முதல் 5:45 வரை விளையாட அனுமதிப்பார்கள். பிறகு இரவு உணவு உட்கொண்டதும் மாலை 6:30 மணிக்கு அறைக்குள் அடைத்து விடுவார்கள். இரவு 10 மணி வரை அறையிலேயே படிக்க வேண்டும். வேறு எங்கும் செல்ல முடியாதால் எந்த நேரமும் புத்தகத்தை புரட்டி கொண்டிருப்பேன். இப்படி தன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. சிறை அதிகாரிகள் மிகவும் கண்டிப்பாக இருந்தாலும் எங்களுக்குள் தெரியாதவற்றை சொல்லிக் கொடுப்பார்கள். எங்களது படிப்பு விஷயத்தில் மிகவும் உதவியாக இருப்பதோடு எங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவார்கள். தனிமையில் வாடிய எனக்கு புத்தகங்கள் வாசித்து கை கொடுத்து நூல் நிலையத்தில் உள்ள ஏராளமான புத்தகங்களை படித்து எனது பொது அறிவை வளர்த்து கொண்டேன். ஆரம்பத்தில் படிக்க சிரமப்பட்டாலும் ஒரு சில மாதங்களில் நிறைய முன்னேற்றம் இருந்தது. ஒவ்வொரு மாதம் தேர்வுகளிலும் புள்ளிகளில் அதிகரித்தன. SPM மாதிரி தேர்வில் சிறப்பாக தேறினேன். சிறை வரலாற்றிய முதல் முறையாக SPM தேர்வில் 7A பெற்ற மாணவன் என என் பெயரை அறிவித்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு பரிசளிப்பு விழாவின் போது உள்துறை அமைச்சர் என்னை பாராட்டி பரிசளித்தார். நான் SPM தேர்வில் சிறப்பாக தேர்வு பெற்றதை தொலைபேசி வழி என் அம்மாவிடம் தெரிவித்தேன். அப்பா கடைசி வரைக்கும் இந்த கதையில் வரவே மாட்டார். முதலில் அவர் நம்பவில்லை. பிறகு என்னை காண வந்த பொழுது தேர்வு மதிப்பீட்டு தாளை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் விட்டார். திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் நிர்வாகத்துறையில் டிப்ளமா படிக்க வாய்ப்பு கிட்டியது. ஆனால் அதற்கு 12,000 வெள்ளி கட்ட வேண்டும் என்றனர். அவ்வளவு தொலை கட்ட எனக்கு குடும்பத்தினால் இயலவில்லை. பட்டம் பெற வேண்டும் என்ற கனவும் சிதைந்தது. 2 வருடத்துக்கு பிறகு ஒரு நாள் சிறை தலைமை அதிகாரிலிருந்து இந்த நூலின் ஆசிரியர் DSP ஐயா அண்ணாமலை அவர்கள் என்ன செய்திருக்கின்றார், அவருடைய நிலைமையை கேள்விப்பட்டு தன்னால் இயன்ற உதவியை செய்வதாக கூறி சென்றார். 2 வாரங்கள் அவருடைய நண்பர் ஒருவரை அழைத்து வந்து என் படிப்பிற்கான செலவினை ஏற்றுக்கொள்ள வைத்தார். இப்பொழுது நான் வணிக நிர்வாகத்துறையில் டிப்ளமா 4வது செமஸ்டர் படித்து கொண்டிருக்கின்றேன். டிப்ளமாவை முடித்துவிட்டு வெளியே சென்ற பிறகு படிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு உள்ளேன். ஓகே, இதுதான் இதோடைய கதை. கடைசி வரைக்கும் தன்னுடைய தகப்பனார் இங்கே வரவில்லை. பாருங்கள், DCP அண்ணாதுரை காளிமுத்து அவரும் அங்கே வேலை தாங்க செய்கிறார். அவருக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கலாம், அவர்களை சரியான முறையில் பார்க்கலாம், கொஞ்சலாம், எல்லாம் செய்யலாங்க. பிரம்பை கையாளாத தகப்பன் தன் சொந்த பிள்ளையை பகைக்கிறான்னு சொல்லி, when you spare the rod you are against your child, your own self. நீங்கள் உங்கள் பிள்ளையை நீங்களே
எதிர்த்து நிற்க வேண்டிய காலங்கள் வந்துவிடும். அதுதான் உண்மை. இந்த மானுடைய நிலைமையை பார்த்தீங்களா? இன்னும் ஏன்னா மாணவனாக இருப்பதினாலே 15 ஆண்டிலிருந்து அவங்களுக்கு 12 ஆண்டு சிறை தண்டனை, இன்னும் பல ஆண்டுகள் அங்கே அவன் சிறைவாசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே ஒரு முறை நாம் சிறைச்சாலைக்கு போய்விட்டால் நம்முடைய ஹிஸ்டரி, நம்முடைய சரித்திரம் எப்படியாக இருக்கும் என்பதை பாருங்கள். இந்த மாணவனுக்கு நேர்ந்த உண்மையான படிப்பினை என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்ட அந்த சம்சிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் தைக்கோவாகணும், 4 பேர் மதிக்கணும், இப்படி பல மாதிரி பணத்தை சம்பாதிக்க வேண்டும், குண்டு கும்பலோடு போக வேண்டும், ஆள்களை மிரட்ட வேண்டும், வியாபாரத்தை பாருங்கள். அந்த கடையெல்லாம் எரிச்சிருக்காங்களே, எவ்வளோ ஒரு சாபம் தெரியுங்களா? நினச்சி பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைகளெல்லாம் கொண்டு வந்து பெட்ரோல் போத்தலையை போட்டு எரித்து நாசப்படுத்தி. இன்றைக்கு நிறைய இந்த மாதிரி தவறுகள் நம்முடைய மாணவர்களிடத்திலே நிறையாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் அப்பாங் தெரியலங்க நமக்கு. அதான் பாருங்கள், இன்றைக்கி அண்ணன் ஐயா டிஎஸ்பி அண்ணாமலை அவர்கள், காளிமுத்து அவர்கள் பாருங்கள், தன்னுடைய அவர் யாருக்கெல்லாம் அங்கே எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறார். ஆனால் நமக்காக இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், நமக்காக இருக்கக்கூடிய கட்சிகள், இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிறவரை, தண்டனை பெற்று இருக்கிறவரை நான் அவர் வெளியே வரும் வரை போராடுவேன், யார் மக்கள் சக்தி தலைவர் சொன்னார் நேற்று பேப்பரில். இதெல்லாம் மானங்கெட்ட பொழப்புங்க. ஆனால் நம்முடைய மாணவர்கள் சரியான வழியிலே நடத்த வேண்டும். அரசாங்கம் கொடுக்கின்ற 150 மில்லியனுக்கு வேண்டாம், எங்களுக்கு 1 பில்லியன் வேணும். இப்படி பல காரியங்களை, திட்டங்களை செயல் வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்தியன்ஸ் கோட்டா மற்றும் நம்முடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இதை கேட்குறதுக்கு எந்த நியாயம் கிடையாது. சும்மா கட்டி பத்திரிக்கையில் ஒரு பெருசாக போட்டுட்டு அதை படம் பிடிச்சி நேராக நஜீப்புக்கு அனுப்பியிருப்பார். பாரு, உனக்காக பத்திரிக்கையிலே உனக்காக நான் குரல் கொடுத்திருக்கின்றேன் அப்படின்னு. இன்றைக்கு பாருங்கள், அரசாங்கமும் ஒரு காரணம். இன்றைக்கு தகப்பன்மார்கள் ஏன் இந்த மாதிரி வேலையை செய்கிறாங்க? சாரி மாக்கான்லா அழகியாப்பா, எப்படியாவது பிழைக்க வேண்டும், 4 பேரை மிரட்ட வேண்டும், 4 பெரிய மீசியை விற்க வேண்டும், 1 கிலோ சில்வர் சங்கிலியை போடணும், இங்கிட்ட ஒரு காப்பு, இங்கிட்ட ஒரு காப்பு, அப்புறம் நடையெல்லாம் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி வயிறு வேறு தெரியுங்களா, 10 கிலோ முன்னுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கு நம்ம பார்த்தோன்னா மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்க. இன்றைக்கி மற்றவர்கள் நம்மளை எப்படி பார்க்கிறார்கள். இப்படி போகும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் கூட நம்ம மத்தியில் வரமாட்டாங்கங்க. நம்ம மத்தியிலே நம்ம மனைவியோ நம்முடைய குழந்தைகளோ நம்மளோடு வரமாட்டாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இப்படி வந்தாலே சமூகத்தில் என்ன இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆகவே நம்முடைய இந்த மாணவனுடைய பார்க்கும் பொழுது பாவம். அதுக்கு பிறகு அவங்க அம்மாவும் அந்த வேலையை இழந்து நிம்மதி போய் வீட்டில் ஒரு பட்டம் வந்திருக்கோம், உன் பிள்ளை எங்கே இருக்கான், ஜெயிலில் இருக்கான். அவங்க அக்காவுக்கு ஒரு பெயர், தம்பிக்கு ஒரு பெயர், உன் தம்பி உன் அண்ணன் எங்கே ஜெயிலில் இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கு இந்த சமுதாயத்தை தெளிவான முறையில் பாருங்கள். அவர் அண்ணன் நம்முடைய டிசிபி அண்ணாதுரை ஆக்சுவலி போன வருஷம் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். தனியாக அவர் நம்முடைய ஒரு பெரிய கட்சி இந்த புத்தகம் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் பணம் கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த செய்தி இதில் இருக்குது. அந்த தலைவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த புத்தகத்தை அச்சிடுவதற்கு பணத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இவருடைய உண்மையான என்ன ஒரு நோக்கம்னா, ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு. அந்த நிலத்தில் அங்கே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போட்டு பிள்ளைகளை இந்த சிறைச்சாலையிலேருந்து வருவர்களை அங்கே தங்க வைத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து நல்ல இடத்துல அவருக்கு மறுபடியும் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சாதாரண ஒரு டிஎஸ்பி. நினச்சி பாருங்கள், தெய்வம் எங்கெங்கே இருக்குது? ஏன் கட்சிகள் இருக்கிற இடத்துல இவளிடத்துல போயிட்டு என்ன செய்யக்கூடாது? ஏன் அந்த கட்டடத்தை உங்களுக்கு தான் கட்ட தெரியாது, கட்ட முடியாது, ஒன்றுமே தெரியாது, எய்ம்ஸை விட்டால் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி செயல்கள் கூட சேர்ந்து ஏங்க ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கக்கூடாது? ஒரு போலீஸ் அதிகாரி
ஒரு சாதாரண ஒரு 5,000 வழி சம்பளம் வச்சுக்கோங்களேன், அவருக்கும் பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது இல்லையா? அதையும் தாண்டி அண்ணன் செஞ்சிருக்காருன்னா இவங்க தாங்க உண்மையான நமக்கு வரக்கூடிய தலைவர்கள், சமுதாயத்துக்கு வேண்டிய உண்மையான மகத்துவமான கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள். எப்போதுமே எல்லாரும் சொல்லுவாங்க கொடுப்பதற்கு குணம் வேண்டும்னு. கொடுப்பதற்கு குணம் வேண்டும். இங்கே கொடுப்பது என்பது கடவுள் கொடுத்த வரம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய நண்பர்களே. ஒருவன் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் என்று சொன்னால் அவன் கடவுளிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வரம், கடவுள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரிய வரம். கடவுளிடத்தில் மாத்திரமே நமக்கு வரம் கிடைக்கும், அதுதான் உண்மை. மனம் கிடையாது. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது, அந்த உள்ளம் வரும்பொழுது அது ஒரு வரமாக கடவுள் கொடுத்த மாபெரிய ஒரு பரிசு. ஆகவே எல்லாராலையும் கொடுக்க முடியாது. இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், கட்சி தலைவர்களும் வரம் பெற்றவர்கள் கிடையாது. இதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமுதாயம் ஏன் இந்த சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இவர்களெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற வரம் படைத்தவர்கள் கிடையாது. இவர்கள் கொடுப்பதெல்லாம் தங்களுடைய பெயர் புகழ் வருவதற்காக கிடைப்பதை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. நம் மத்தியிலே வாழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இவர்களெல்லாம் கடவுளிடத்திலிருந்து வரம் பெற்றவர்கள். இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதுங்க இஸ் நாட் தட் ஈஸிங்க. இஸ் நாட் தட் ஈஸி. இஸ் நாட் தட் ஈஸி. நம்ம ஓமியாவில் ஒரு 33 குடும்பம், நம்ம மாதந்தோறும் ஆல்மோஸ்ட் 7,000 we have spent. ஆனால் அந்த ஒரு உற்சாகத்தோடு கொடுக்கும் பொழுது கடவுள் அவங்க இடத்துல கம்பீரமாக இருப்பாராம், சந்தோஷமாக இருப்பாராம். அந்த உற்சாகம், கடமைக்காக கஞ்சி ஊற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடமைக்காக ஏதோ நானும் கொடுக்குறேன், ஏதோ மாதந்தோறும் நான் கொடுத்துட்டேன் ஓமியாவுக்குன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி இருந்தால் கொடுக்காதீங்க, எனக்காக கொடுக்க வேணாம். அந்த உற்சாகம், ஐயா இந்த ஓமியாவுக்கு நம்ம கொடுக்குறோம், அவர் என்ன செய்வார், 33 பேருக்கு கொடுக்கணுன்ற அந்த உற்சாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க the first grade. அதுதான் the first grade. கடமைக்காக ஏதோ நான் கொடுக்க வேண்டும் இல்லை, அந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே நாம் சீறி பாய்ந்து, அதுதாங்க ஓட்டப்பந்தயம் எல்லாமே ஓடுறோம், 12 பேர் லைனில் நின்று ஓடுவோம். யார் வேகமாக ஓடுறாங்களோ, யார் அந்த இலக்கை அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த முதல் பரிசு. ஆகவே இந்த கொடுக்க வேண்டிய மனம், எண்ணம், இது வரம். அந்த வரம் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் கடவுளுடைய பிள்ளைகள். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆகவே இன்றைக்கு அண்ணன் ஐயா டிசிபி அண்ணாதுரை காளிமுத்து அவர்களை உங்களுடைய பாதம் தொட்டு நான் வணங்குகின்றேன். நீங்கள் இப்பொழுது அரசாங்கத்திலே நீங்கள் அந்த சிறைச்சாலையின் அதிகாரியாக நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமாக கடவுள் என்னை இன்னும் உயர்த்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களை நான் வந்து பார்க்கின்றேன், உங்களோடு பேசியிருக்கின்றேன், உங்களோடு பழகியிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த சிறைவாசிகளினுடைய நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருப்பதினாலே அந்த எண்ணத்திலே நானும் ஒரு பங்கு உள்ளவனாக நிச்சயமாக கடவுள் அருள் புரிவார் என்று நான் நம்புகிறேன். ஆகவே தனி ஒருவன் நினைத்து விட்டால் என்ற இந்த புத்தகத்தின் செய்தியை பார்க்கும் பொழுது மிகவும் அழகான ஒரு உண்மையான கதையை நீங்கள் இந்த புத்தகத்தின் வாயிலாக கொடுத்திருப்பது மிகவும் ஒரு அற்புதம். ஆகவே நிச்சயமாக இன்றைக்கு நிறைய பேர் இடத்தில் அழைத்து இந்த புத்தகம் எங்கே வாங்குவது என்று கேட்டவர்களெல்லாம் நான் சொன்னது, நானே உங்களுக்கு வாங்கி
கொடுக்குறேன் என்று சொல்லி ஜேபியிலிருந்து தமிழ் செல்வன் ஒருவர் என்னை அழைத்து சொன்னார். ஆக இப்படி ஒவ்வொரு தமிழ் படிக்க தெரிந்தவர்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். ஆகவே நம்மளுடைய ஜனங்கள் நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஏமாந்து போவது நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். எப்படி ஒரு சீன நாட்டு பெண் எப்படி ஏமாந்து போனார்கள் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு இது 2ஆம் பாகம். நாளைக்கு 3வது பாகத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆகவே ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்களாம் ஷேர் பண்ணணும். ஆகவே இப்படியும் இன்னமும் பரீட்சையே எழுதாமல் SPM எழுதாமல் ஏறக்குறைய அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மோர் தென் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. சற்று முன்பதாக நினைக்கிறேன் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்கே பார்த்தேன். எல்லாம் நம்முடைய இந்திய இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீசை சும்மா அப்படியே வயசு ஒரு 18 தான் இருக்கும். மீசெல்லாம் அப்படியே சுருட்டி இப்படி மேலே வச்சுட்டு முடியெல்லாம் விட்டு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பை வந்து விட்டுட்டு, என்னடா நாங்களாம் யார் தெரியுமா, என்னப்பா எங்கள் எல்லைக்கு நீ வராத. எங்கே ஒரு பெரிய பேங்க்கு முன்னுக்கு, ஒரு பெரிய காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் முன்னுக்கு இது நடக்குது. தாய் தகப்பன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க வந்து காலேஜுக்கு போகிறாங்க, முடிஞ்ச உடனே எல்லாங்க சட்டையை வெளியே விட்டுக்கிட்டு பேக்கை ஒன்று மாட்டிக்கிட்டு தெரியலங்க. நம்முடைய சமுதாயம் அப்படியே தண்ணி தெளித்து விட்ட மாதிரி போயிருச்சு அப்படியே. ஏன்னா நமக்காக ஒரு கோட்பாடு இல்லை, தலைவர்களும் சரி கிடையாது, எல்லாம் மேடை பேச்சோடு முடிஞ்சுது, எல்லாம் சென்ட்ராம்பர் ஹார்ட், எல்லாம் கம்பெனி, இப்படி நிறைய தங்களை எல்லாருமே இந்த 60 வயசு 70 வயசில் மண்ணுக்கு தான் போகணும். கடைசியில் நம்முடைய ஆன்மா அங்கே போய் நிற்க போகுது. கேட்க போகிறாரு, என்ன செய்தாய் மகனே மகளே, என்ன செய்தாய்? கட்டடம் வாங்கினேன், அதிகமாக கோல் பார் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறேன், நல்ல நல்ல கடைகளெல்லாம் போய் சாப்பிட்ருக்கிறேன் டெய்லி. இதுதான் சொல்ல போகிறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, ஒவ்வொரு நாளும் தப்பு பண்ணிகிட்ருக்கிறோம். ஆகவே சிந்திப்போம், மாற்றங்களை கொண்டு வருவோம். இப்போ இவங்களை இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, நான் கோயிலுக்கு போனேன்னு சொல்லி, பையனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், சரியா? தெய்வம் பதில் கொடுக்குமா? இந்த கேள்வி உங்களிடத்தில் வைக்கின்றேன். ஆகவே ஆரம்பம் முதல் ஒரு செடியை வளர்க்கணுன்னா கூடங்க, நாம் அந்த செடி சிறுசாக இருக்கும் பொழுதே நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வளர்ச்சி கொண்டு போகலாம். இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா முறிச்சிக்கும், உடச்சிக்கும், வேதனையாக இருக்கும். ஆகவே இதை பாருங்கள், என்னுடைய வீட்டில் இப்படி ஈஸி. நீங்கள் இதை எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், ஏன்னா வளைஞ்சி கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அழகாக வரும். இப்படி நாம் எப்படி வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் வளைத்து கொண்டு போகலாம், இல்லைங்களா? இல்லாவிட்டால் கஷ்டம். ஆகவே எல்லாம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. மற்ற சமூகம் எதை நோக்கி போய்கின்னு இருக்குது? நம்முடைய பிள்ளைகள் 18 வயசுலலாம் மீசை முறுக்கி வச்சா அவ்வளோதான் நினச்சிக்கங்க. அப்புறம் முறுக்கிற இடத்துல முறுக்கி எடுத்துருவாங்க, அவ்வளோதான். தப்பவே முடியாதுங்க. மலேசியாவில் தெரியுங்களா, யாருமே நம்ம தப்ப முடியாது. அதுவும் ஸ்பெஷலி இந்தியன்ஸ் என்று சொன்னாலே 4 தடவை 11 மணிக்கு மேலே காரில் வந்தாலே 3 இடத்துல 4 இடத்துல நம்ம காடியை நிப்பாட்டி சோதனை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க. காரணம் இந்தியன்ஸ், அவ்வளவு தான். இதே நான் ஒரு பெரிய சொங்கோலாம் போட்டு போயிருந்தேனாக்கா, அஜி போகிறாரு, முகமாட்டு போகிறாரு, சிங்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க. டோனோலா. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான பிரியமானவர்களே, உங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க? நல்லா வளர்த்துருக்கீங்க தானே? கவனங்க. பிள்ளைங்க ஒரு நாள் வீட்டில் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, எங்கேயாவது வந்துடுவாங்க. உங்கள் ஃபோனில் கூட ஸ்கேம் கால் வரும். அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி உலகம் ஒரு பெரிய மோசடியில் போய்கிட்டு இருக்கு. பை த ஃபோன் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க.
என்று சொல்லி இந்த இரவு உங்களுக்கு நல்ல இரவாக அமைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மக்கள், நம்முடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு ஒரு நிலைமை மாற வேண்டும், மாற்றங்கள் வளர வேண்டும். கடவுளிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கின்றேன். நல்ல தலைவன் வரமாட்டானா? நல்ல தலைவி வரமாட்டார்களா? சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு தலைவி கூட கிடையாது. எங்கே தான் போனாங்களோ தெரியாது நம்முடைய தலைவிகளெல்லாம். இப்படி போய் கொண்டிருக்கின்றது. திசை தெரியாமல் சுக்கான் இல்லாத கப்பல் இப்படியே போகுது. அப்படியே அட்லாண்டிக் போயிடுச்சு. அடுத்தது எங்கேயாவது போய் மோதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி யாராவது ஒருத்தருக்கு எங்கேயாவது ஒரு ரோஸ் கொடுக்க வேண்டிதான். ஒருத்தர் இறக்கணும், ஒருத்தருக்கு ரோஸ் கிடைக்கும். ஜாக் அண்ட் ரோஸ். டைட்டானிக் கப்பல் முழுகிருச்சு. நம்ம கப்பல் எப்பயோ அட்டி பின்னி எங்கேயோ டைட்டானிக்லாம் மோதி பல இடத்துல மோதி பல ஓட்டை. நம்முடைய சமூகத்தில் பாவம். எவ்ரி இந்தியன்ஸ் லைக் எ ஸ்பேர் டயர். எங்கேயாவது தேவைப்பட்டால் மட்டும் எடுத்து வாங்கி போட்டு ஓட்டிக்கிட்டு போக வேண்டிதான். இந்த கவர்மெண்ட் நீட் த இந்தியன்ஸ் ஆஸ் அ ஸ்பேர் டயர். அதையும் முன்ன பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்படி தான் நிறைய பேர் போயிட்டான், ஜெயிலுக்கும் போயிட்டான். சில பேர் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னும் எங்கேயே நிம்மதி. இன்னும் சில பேர் இன்னும் என்னென்ன செய்ய முடியுமோ, யாரெல்லாம் ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஐ டெல் யூ தி ரியல் ஹீரோஸ். பார்ப்போம். ரோபின் ஹூட் ஆகிட்டாங்க சில பேர். இங்கே உள்ளது அங்கே திருடுறது, அங்கே உள்ளது திருடி இங்கே திருடி இவங்களை காப்பாற்றுறது. அது அந்த ரோபின் ஹூட் வேறு மாதிரி வேலை பண்ணால், நம்ம இந்தியன்ஸ்லாம் வேறு மாதிரி ரோபின் ஹூட். ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை, எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி. உங்களோடு தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். நன்றி, வணக்கம், பாய்.